ஹலோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போயிட்டு தமிழ் சேனல் உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். சூப்பரான விஷயன்றது இது எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு மெக்கானிக் வண்டியை பிரிக்கும்போது ஒரு அமௌண்ட் சொல்கிறாரு, ஒரு பட்ஜெட் சொல்கிறாரு. அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் அப்ரூவல் கொடுத்தாருன்னா ஓகே, அந்த வண்டி வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணுவாங்க. இப்போ வண்டிலாம் பிரிச்ச பிறகு ஏன்டா இவ்வளோ தாங்க இருக்குது, இதில் வந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக இந்தமாரி பிரச்சனை தான் வரும். ஓகேங்களா, இந்த வண்டியில் ஒயிட் ஸ்மோக்குன்னு சொல்கிறாங்க, சொல்லி வண்டி விட்டுருக்காரு. இதில் வந்து ரீபவர் பண்ணியிருக்காரு, போர் வந்து ரீபவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் எட்டுலாம் வால்வெலாம் எதுவுமே மாற்றலை, க்ளீன் பண்ணி தான் அப்படியே போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த வண்டியில் கிளச்சு போய்ட்டு டைமிங் செஞ்சு எல்லாமே போயிட்டுருக்கு. அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் ஒரு பட்ஜெட் சொல்லும்போது அந்த பட்ஜெட்டில் நம்ம பண்ணும்போது இல்லைனா பொருளை நீங்களே வாங்கி கொடுத்தா கூட மெக்கானிக் வாங்கி கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி லேபரும் வாங்கிப்பார். ஓகேங்களா, அதனால் ஒரு 70,000 கிலோமீட்டர் ஓட்டினாவே கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட தொடர்ச்சியான வீடியோ நான் ஈவினிங் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ கொடுக்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஒயிட் ஸ்மோக்கு தான். நீங்கள் நினச்சிருக்கலாம் இதுமாரி இன்னும் ஒயிட் ஸ்மோக்கே நிறைய வீடியோ அதுமாரி வந்திருக்கேன்ட்டு. ஏன்னா இந்த ஒயிட் ஸ்மோக்கில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு போரில் எத்தாவே நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த ஒயிட் ஸ்மோக் எதால் வருது, எப்படி வருது, ஏன் இந்த பிரச்சனைலாம் வருது, ஏன் ஒரே ஒரு ஒயிட் ஸ்மோக் வந்தால் ஒரே இதில் சால்வ் பண்ண ஏன் முடியல அப்படின்லாம் கேட்பீங்க. இப்போ நம்ம பண்ணுற கொஞ்சம் தப்புனால கூட இந்த பிரச்சனை வருது. ஓகேங்களா, இப்போ இந்த வண்டி வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாவே போர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, போர் ரெடி பண்ணிட்டு ஆனால் வால்வு வெளிச்சல் மாற்றவே இல்லை, அதே க்ளீன் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இதாலேயே ஒயிட் ஸ்மோக் வந்துருக்குது. ஓகேங்களா, ஏன்னா கண்டிப்பாக நம்ம போர் பண்ணும்போது கண்டிப்பாக எட்டையும் வேலையும் பண்ணிடணும். அப்போ தான் அந்த வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த வண்டியில் வந்து போர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இது பண்ணி நான் ஒரு 4-5 மாதம் சொன்னார் அவர். ஆனால் போர் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் வால்வு வெளிச்செல்லாம் மாற்றலை, ஏன்னா க்ளீன் பண்ணி தான் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. ஏன்னா இது பண்ணும்போது சேர்த்து பண்ணும்போது தான் அது நல்லாயிருக்குமே, எந்த பிரச்சனையும் இருக்காது. இதில் வந்து இப்போ டைமிங் செயினும் போயிட்டுருக்கு, கிளச் பிளேட்டும் போயிருக்கு. இதில் பாருங்கள் எவ்வளோ ஆயில் வந்து எவ்வளோ கருப்பாயிடுச்சு, எவ்வளோ ஒட்டின்னு இருக்குது. நீங்களே பாருங்கள், இது இருக்குது பாருங்கள். ஏன்னா ஒரு ஒர்க்கத்தை அது கரெக்டாக ப்ராப்பராக என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணி கொடுத்துடணும். அப்போதைக்கு காசு வருதுன்னு நம்ம பண்ணி கொடுத்துன்னு வச்சிங்களேன், அது கண்டிப்பாக தலைவலி தான். அது திருப்பி அதே பிரச்சனை வந்துனே தான் இருக்கும். அது பண்ணுறது ஒரே வேலையை பண்ணிடணும். இப்போ இந்த போரை நம்ம கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். அவர்கிட்ட கஸ்டமர்கிட்ட சொன்னேன், இப்போ தாங்க போர் பண்ணாங்க, இப்போ அவருக்காக நம்ம பண்ணுறோம். அதேமாரி வால்வு வெளிச்சியில் நம்ம புதுசாகவே மாற்றி தான் வச்சுருக்கேன். நான் க்ளீன் பண்ணி பக்காக வச்சுருக்கேன். இது அவங்க லாஸ்ட் டைமே பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஓரளவு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த எட்டும் பண்ணாமல் இருக்கிறதால நம்ம எட்டும் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன இப்போ கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, அந்த வால்வு வெளிச்சில் மாற்றி கொடுங்க அப்படின்றாரு. இல்லைங்க, இதை பண்ணால் கூட கண்டிப்பாக திருப்பி அந்த பிரச்சனை வரும். அந்த போரை பிரித்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நான் போரை பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன், இதில் என்ன ஃபால்ட்டுன்ட்டு. போர் கண்டிப்பாக இதை நான் தெரிய வந்து 100% போயிடுச்சு. இது இருந்தாலும் உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஒரு ஒயிட் ஸ்மோக்கு ஒரே இதால் வந்துனே இருக்காது. ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்குது ஒயிட் ஸ்மோக்கால். ஓகேங்களா, பெட்ரோல் வந்து ஆயில் மிக்ஸ் ஆனால் ஒயிட் ஸ்மோக் வரும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். தண்ணி மிக்ஸ் ஆனால் ஒயிட் ஸ்மோக் வரும், வண்டி அடைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி போர் போச்சுன்னா, ரிங்ஸு போச்சுன்னா சின்ன பிரச்சனை வந்துனே தான் இருக்கும். இப்போ போரை பறிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் டைமு லைட்டாக ஸ்மோக் வருது, மார்னிங் டைமில் ஸ்மோக் வருது அப்படின்னா கண்டிப்பாக வால்வு வெளிச்சல் மாற்றணும். இதுமாதிரி கண்டினியூ ஆயில் இல்லாமல் ஓட்டி இதுமாதிரி ஸ்மோக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம போரையும் செக் பண்ணோம். ஒருத்தவங்க எட்டு ரெடி பண்ணுறாங்க, போர் விட்டுறாங்க. ஒருத்தவங்க போர் ரெடி பண்ணுறாங்க, எட்டு நல்லா இருக்குது, க்ளீன் பண்ணி போடலான்னு க்ளீன் பண்ணி போட்டுறாங்க. அது கஸ்டமர் தான் டிசைட் பண்ணணும், அது கரெக்டாக நம்ம பண்ணலாமா வேணாமன்ட்டு. நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும், தெரிஞ்சுங்களா இந்த போரில் இது ஆக்சிடென்ட்டு இவ்வளோ ஸ்கோரிங் வந்துருக்கு. இது இப்போ நம்ம சொன்ன மாதிரியே வால்வு செல் போனால் கண்டிப்பாக ஒரு 2-3 நாளைக்கு கூட நல்லா இருக்காது. திரும்ப ஸ்மோக் அடிக்க ஆரம்பிச்சிடும். திரும்ப நம்ம வெயிட்டை பிரிக்கணும், போரை பிரிக்கணும், டபுள் வேலை இதெல்லாம். அதனால் கையோடு பண்ணுறங்க. இந்த போர் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். அதனால் வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஸ்மோக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எட்டை இருக்கும்போது நீங்கள் போர் மேலே பிரச்சனை மேலே அதிகமாக ஆயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போரையும் பிரிச்சிருங்க. ஓகேங்களா, போரையும் பிரிச்சிருங்க. ஓகே, நம்ம இப்போ இதையும் பார்க்கலாம். இதுங்களா, இது வந்து ரீகண்டிஷன் பண்ணி போட்டுருக்காங்க. இந்த கேம் செயினில் இந்த இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப ஹார்டாகிடுச்சு. இதெல்லாம் பெஸ்ட்டு தான். இப்போ இந்த வீடியோ வந்து நான் வந்து இந்த பிக்சரை காமிக்கிறேன். இதை மாற்றுறது வீடியோ பார்க்கணும். இந்த ஹோண்டா ஷைனு, யூனிக்கானு, இந்த சிபிசி இதுமாரி வெர்டிகல் மாடல் இன்ஜின் வச்சுருக்கவங்களாம் கண்டிப்பாக இதை பாருங்கள். ஈஸியாக நீங்கள் டைம் செயினை மாட்டலாம். ஆனால் கரெக்டான டூல்ஸ் வச்சு கேட்டுங்க. ஓகேங்களா, இப்போதைக்கு இந்த போர் போனதை காமிக்கிறேன் உங்களுக்கு. பிஸ்டன் ரீகண்டிஷனாக பண்ணியிருக்காங்க. ரீகண்டிஷன் பண்ணியும் இது பிரோஜனம் கிடையாது. நான் 1000 வாட்டி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. கண்டிப்பாக ரீகண்டிஷன் போர் பண்ணாதீங்க. அப்படியே பண்ணாலும் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா கஸ்டமர் எவ்வளோ பேமெண்ட் தர அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பண்ண முடியும். ஓகேங்களா, பட்ஜெட்டு பார்த்தா பண்ண முடியாது. நம்ம கரெக்டாக உண்மையாக சொல்கிறோங்க. இதுமாதிரி இவ்வளோ ஆகும்னு சொன்னால் ஓகே, அவர் அப்ரூவல் கொடுத்தாருன்னா நம்ம கரெக்டாக பண்ணிடணும். கஸ்டமர் இவ்வளோ தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஆனால் ரீகண்டிஷன் அவ்வளோ பண்ணதே கிடையாது. ஓகேங்களா, அதனால் இது ரீகண்டிஷன் பண்ண தான் இது.
இது நான் புதுசாக போர் போட்டு தான் உங்களுக்கு பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபிட்டிங் பண்ணுற வீடியோ வந்து ஈவினிங் நான் வேணால் போடுறேன், அதை வேணால் பாருங்கள். இப்போ இந்த டைமிங் செயின் மாதிரி கட்டுறதுலாம் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு, எப்படின்னு கட்டணுன்ட்டு. இந்த ஆயிலெலாம் பாருங்கள், அப்படியே கிரீஸ் மாரி இருக்குதுங்களே. இது ஒரே வேலையை பிடிச்சிங்க. ஆனால் இதுக்கே அவரே 6000 ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்காரு. இதில் என்ன பண்ணாங்க 6000 ரூபா எனக்கே தெரில. இதில் 6000 ரூபா மேலே 2000 ரூபா போட்டுன்னு வச்சுங்க. போரு, கிளச் அசம்பிளி, டைமிங் செயின் கிட்டு, ஹெட்டு, வால் எல்சீலு, இது எல்லாமே இது முடிஞ்சு போனால் இந்த கேம்சாடு ரேக்ராம் இந்த பட்ஜெட்லேயே பண்ணலாம். இந்த 8000 ரூபாயில் எல்லாமே பண்ணலாம், புதுசு மாரி ஆகிடும் உங்களுக்கு. ஆனால் இது 6000 ரூபா செலவு பண்ணி கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் இது. அதனால் உங்கள் வண்டியில் ஒயிட் ஸ்மோக் வந்தாவே கண்டிப்பாக இந்த இதெல்லாம் செக் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் செக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குமே. ஒரு வண்டி நல்லா புது வண்டியாக இருக்கும், ஆனால் அந்த வண்டியில் வந்து ஒயிட் ஸ்மோக் வரும். அது பெட்ரோல் பங்க்லேயே பிரச்சனை இருக்கலாம். திடீர்னு பெட்ரோலில் வந்து ஆயில் மிக்ஸ் ஆகிருக்கலாம். அதுக்காக எட்ட போகிற நிறைய பேர் பிடிச்சிருவாங்க. அது நம்ம என்ன பண்ண டெஸ்டிங் ஆகிடலாம், நல்லா பியூராக பெட்ரோல் வாங்கி போட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஓகே ஒயிட் ஸ்மோக் இருந்துச்சுன்னா ஓகே பெட்ரோல் ப்ராப்ளம் பெட்ரோல் மாற்ற வேண்டியது தான். அப்படியே நம்ம கண்டினியூவாக ஓடுறதால தான் தேவையில்லாமல் பிரிக்கிறதால தான் இந்த பிரச்சனை வருது. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இது தொடர்ச்சியான வீடியோ நான் கண்டிப்பாக ஈவினிங் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கேஸை கட்டி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம டைமிங் கேஸை கட்டுறோம். இதில் வந்து நம்ம கஸ்டமரையும் குறை சொல்ல முடியாது, மெக்கானிக் கண்டிப்பாக யாருமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா மெக்கானிக் வந்து கரெக்டாக நம்ம பிரிச்சுட்டு சொல்கிறாரு, இதுமாரி இவ்வளோ பட்ஜெட் ஆகுங்க, இதெல்லாம் போர் பண்ணோம், கெட்டுலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு 80,000 கிலோமீட்டர் ஓடுவீங்க. அந்த வண்டிக்கு ஒரு 8,000 10,000 செலவு பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் உங்களுக்கு, நல்லது தான் உங்களுக்கு. அப்படின்னா அது அப்போதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக கஸ்டமருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அவர் என்ன சொன்னார், இவ்வளோ பட்ஜெட் நம்மகிட்ட இல்லை, இவ்வளோ தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது மெக்கானிக் என்ன பண்ணார், அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாரு அவர். சரி பட்ஜெட் கம்மியாக பண்ணலான்னா இந்த விஷயம்லாம் இதெல்லாம் பண்ணலான்ட்டு. ஆனால் அது கண்டிப்பாக அது ப்ரோஜனம் இருக்காது தான் அது. ஓகேங்களா? அவருக்கு ஏற்ற பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துறாரு. அது 3 மாதமோ 6 மாதம் கொடுத்து திரும்பி அதே பிரச்சனை வருது. இதில் பிரச்சனை வரும்போது இது யார் மேலே தப்பு? அதனால் 2 பேரும் நம்ம கரெக்டாக மெக்கானிக் கரெக்டாக சொல்லிடுறாங்க இவ்வளோ ஆகும்ன்ட்டு. அது கஸ்டமரும் புரிஞ்சுக்கின்னு ஓகேங்க பண்ணுங்கன்னு சொன்னால் அது கரெக்டாக அந்த ஒர்க்கு கரெக்டாக தான் இருக்கும். அதேமாரி ஒரு 80,000 கிலோமீட்டர் ஓடிச்சுனாவே போர் பிரச்சனை என்னென்ன மாற்ற சொல்கிறாங்களோ கண்டிப்பாக கஸ்டமர் அப்ரூவல் கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த வண்டி நல்லாயிருக்குமே. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் பிரச்சனை இது இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கா தான் இருக்குது. ஆனால் வண்டியில் சுத்தமாக கிளச் பேட்லாம் சுத்தமாக கண்டோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ செலவு பண்ணிட்டு இப்போ தான் பண்ணுறாங்க. ஆனால் பண்ணது கரெக்டாக பண்ணல. ஓகேங்களா? கரெக்டாக பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இவரும் பட்ஜெட் எதனா சொல்லியிருக்கலாம், மெக்கானிக் அது கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவரும் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் பண்ண அந்த 6000 ரூபா ஒர்க்குக்கு கண்டிப்பாக அந்த போர் இதில் என்ன மெக்கானிக் எவ்வளோ லாபம் வரும், கிட்டத்தட்ட ஒரு 600 800 எங்களுக்கு லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பட்டர் ஒர்க்கு போய் நல்லா கிடைக்கும். இதே ரீப்ளேஸ் பண்ணால் அந்த லாபம் எங்களுக்கு கிடைக்காது தான். மிஞ்சி பண்ணால் 50 100 அது கிடைக்கிறதே கஷ்டம் தான் ரீப்ளேஸ் பண்ணால். ஆனால் வண்டி குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நான் மேக்ஸிமம் ரீப்ளேஸ் தான் பண்ணுவேன். எனக்கு லாபம்லாம் தேவையில்லை, எனக்கு நஷ்டத்துக்கு இல்லாமல் இருந்தால் போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் வண்டி பக்காவாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக ரீபோர் பண்ணவே கூடாது, ரீப்ளேஸ் தான் நான் பண்ணுவேன். ஆனால் அந்த வண்டி கிட்டத்தட்ட 3-4 வருஷம் நல்லா ஓடி தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல். இப்போ இந்த வண்டி வந்திருக்கு. இவருங்க அதேமாதிரி நல்லா குவாலிட்டியாக நான் பண்ணி தரணும் பக்காவை. ஓகேங்களா? நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாருமே நான் குறை சொல்ல, மெக்கானிக்கு கண்டிப்பாக நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க அப்ரூவல் தருவாங்க. அப்ரூவல் வந்து இவ்வளோ 8000 10,000 ஆகணுவாங்க. இல்லை பொருளை நீங்களே வாங்கி கொடுத்தீங்கன்னாவே அவரே மாட்டி கொடுத்துருவாரு. அதுக்கெல்லாம் என்ன லேபரோ அவருக்கு வாங்கிப்பார். ஓகேங்களா? அதனால் பிரச்சனை யாரு மேலேயும் கிடையாது. கஸ்டமர் சொல்லுவாங்க நிறைய பேர் பட்ஜெட் இதுமாரி இருக்குங்க, இதை எடுத்துக்க பண்ணும்போது தான் இந்தமாரி பிரச்சனை வருது. ஓகேங்களா? அதனால் ஒரு நல்ல கரெக்டாக பட்ஜெட் இந்த வண்டி இவ்வளோ ஆகும்னு ஒரு நம்ம பட்ஜெட் ரெடி பண்ணிங்கன்னா வண்டியை விட்டிங்கனாவே கண்டிப்பாக அந்த வண்டி குவாலிட்டியாக இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுமாதிரி டபுள் வேலை வைக்காது. இப்போ 6000 ரூபா செலவு பண்ணார், நான் இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக திருப்பி ஒரு 8000 ரூபா ஆக போகுது. இப்போ எவ்வளோ ஆச்சு? இப்போது 6000 + ஒரு 8000 14000 ரூபா 16000 வேஸ்ட் தானே. இப்போது அது ஒரே வேலையை 8000 ரூபா பண்ணியிருந்தால் இந்த போர் கீர் எல்லாத்தையும் மாற்றிட்டு புதுசாக இருந்திருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, இந்த தொடர்ச்சியான வீடியோ நம்ம எல்லாத்தையும் மாற்றுறது நான் ஈவினிங் கண்டிப்பாக எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ நிறைய குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அது மன்னிப்பு கேட்குறேன் நான். ஏன்னா நான் எதுவும் தப்பாக சொல்ல, நான் நேச்சுரலாக நடக்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு மெக்கானிக்கும் சரி கஸ்டமரும் சரி, நான் ஒரு 25 வருஷமாக இந்த தொழில் இருக்கிறதால இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக என்னால் சொல்ல முடியுது. ஓகேங்களா? இது யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு தொடர்ச்சியான வீடியோ நம்ம ஈவினிங் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் இதுமாரி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் வண்டியிலே உங்கள் ஃப்ரெண்டு வண்டிங்களே இதுமாதிரி பிரச்சனை இருக்கும்போது இதுமாதிரி ஃபுல்லாகவே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுக்கலாம் நீங்கள். ஏன்னா ஒரு சின்ன வேலைக்கு வந்து பெரிய வேலையாகிடும். ஓகேங்களா? ஒரே வேலையாக முடிச்சிடணும். இப்போ இந்த வண்டிக்கு 6000 ரூபா செலவு பண்ணார்னா இப்போ பாருங்கள் ரொம்ப டபுளாக தான் ஆயிடுச்சு. இப்போ பண்ணுறது ஒரே வேலையை பண்ணியிருந்தா 6000 ரூபா மேலே 2000 ரூபா போட்டிருந்தாவே கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்தே இருக்காது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக ஈவினிங் பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.